ஹலோ ப்ரோஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான லைட்டிங் டிவைஸ் தான். அதாவது வீலாகர்ஸ்க்காகவே டிசைன் பண்ணி இருக்கிற ஒரு லைட் தான். இது வந்து உலான்சி பிராண்டோட லைட்டு. இதோட மாடல் வந்து VL49 RGB லைட்டு. இதோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ பற்றி தான் இங்கே நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த லைட் வந்து ஹேண்ட்ஹெல்டு லைட்டு தான். ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக நீங்கள் ஒரு விலாகிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்டோருக்கு இந்த லைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவுட்டோருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பட் ஆனால் இன்டோருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான லைட். பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருந்ததுன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு இருந்தது, அப்புறம் ஒரு வாரண்ட்டி கார்டு இருந்தது, அதுக்கப்புறம் டைப் சி கேபிள் இருந்தது, ப்ளஸ் லைட்டிங் இருந்தது. இந்த லைட் இது பேக்கேஜஸாக நான் பெருசாக எதுவும் சொல்ல மாட்டேன், ரொம்ப சுமாராக தான் இருந்தது. அப்புறம் ஒரு பாக்ஸ் இதுதான் கவர் தான் இருந்தது. லைட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ரொம்ப காம்பேக்டாக இருந்தது, ஈஸியாக கேரி பண்ணுற மாதிரி இருந்தது. இதில் இன்பில்ட் பேட்ரி இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப 2000 mAh ஒரு பேட்ரி இருக்குது. இது வந்து வீலாகர்ஸ்க்கு கண்டிப்பாக இது வந்து நல்ல லைட்டு. இதில் வந்து ஃபிக்ஸடாக பாட்டமில் ஒரு மவுண்ட் வந்துடுது. அந்த மவுண்ட்டை நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆன் ஆஃப் பட்டன், அப்புறம் மோட் சேஞ்ச் பண்ணுற பட்டன், அப்புறம் இன்க்ரீஸ் டிக்ரீஸில் பட்டன்ஸ்லாம் இருக்குது. பின்னாடியே வந்து டைப் சி சார்ஜிங் கேபிளும் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் உங்ககிட்ட கிளிப்பு ஸ்டாண்ட் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதில் கூட ஃபிக்ஸ் பண்ணி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேக்ரவுண்டில் ஒரு சின்ன மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட்ஸும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஸ்டீல் இதாக இருந்ததுன்னா அதில் அப்படியே நீங்கள் ஒட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங் மேக்னெட்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஃப்ளாட் சர்ஃபேஸஸில் நல்லாவே ஸ்டிக் ஆகுது. இதோட லைட்டிங் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபுல்லாக பிரைட்னஸ் 0லேருந்து 100% வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுற பிரைட்னஸ் இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கலர் டெம்பரேச்சர் வந்து நீங்கள் 2500லேருந்து 9000K வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 60 பீசஸ் ஆஃப் LEDs இருக்குது. அப்புறம் CRIயில் வந்து இது 95+ இருக்குது. அந்த பீமோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி வரைக்கும் இது வந்து ஸ்ப்ளாஷ் ஆகுது. அப்புறம் இதோட பிரைட்னஸ் வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 800 lux வரைக்கும் இருக்குது. இது லைட்டிங் டிஸ்டன்ஸ் பாக்ஸில் வந்து 5 மீட்டர்ஸ்னு போட்டிருந்தாங்க, பட் ஆனால் 5 மீட்டர்ஸ் அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு 3 மீட்டர்ஸ் வரைக்கும் இது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குது. நீங்கள் ரொம்ப க்ளோஸாகவும் வைக்க தேவையில்லை, ஒரு டீசென்ட் டிஸ்டன்ஸில் இருந்தாவே இது நல்ல பிரைட்னஸ் கொடுக்குது. இதோட பேட்ரி டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் பிரைட்னஸில் யூஸ் பண்ணும்போது 2 hours வரைக்கும் மேக்ஸிமம் வருது. பட் ஆனால் நான் இந்த பார்ட்டி மோடு இந்த மாதிரி மோடில் வச்சு நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு 10 hours வரைக்குமே வந்தது. இது ரொம்ப ஒரு நல்ல பேட்ரி. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு சும்மா ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி மாதிரி நான் சும்மா 2-3 ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் ட்ரை பண்ணேன், ஃபோட்டோஸ்லாம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லாவே இருந்தது. இதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை நான் வந்து ஆன்லைனில் தான் இங்கே தைவானில் வாங்கினேன். ஷாப்பி வெப்சைட்டில் $250 தான் வாங்கினேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 700 rupees கிட்ட வரும். பட் ஆனால் இது நீங்கள் 700 rupees போட்டு நீங்கள் வாங்கணுமான்னு நீங்கள் யோசிக்க வேணாம். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல லைட்டு. பிகாஸ் நான் யூஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன். இதே லைட்டில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது, இதே நிறைய மாடல்ஸும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நிறையா சீனரிஸ் இருக்குது, அதை நான் ஒன்றா காட்டி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் நைட் ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லா யூஸ் பண்ணலாம், நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கும் நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த லைட் நல்லாவே பிரைட்னஸும் கொடுக்குது, அதுவும் லைட் டெம்பரேச்சரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால உங்களுக்கு இது ஒரு எஃபெக்டிவான ஆப்ஷன்ஸாக இருக்கும். என்னோடய $250 இது கண்டிப்பாக ஒர்த்தான லைட் தான். ஓகே, இதில் சீனரிஸ் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் சீனு, எமர்ஜென்சி லைட்டு, அப்புறம் ஃபயர் ஒர்க்ஸு, அப்புறம் ஃபயர் இன்ஜின் லைட்டு, அதுக்கப்புறம் HSI ஸ்லோ, HSI ஃபாஸ்ட்டு, பார்ட்டி லைட்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் லைட்ஸ் இருக்குது.
சில பேர்த்துக்கு நைட்டு தூங்கும்போது இந்த மாதிரி கலர் லைட்ஸ் போட்டு தூங்குறது பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் என்னோடய டெஸ்க்டாப்லேயே பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக RGB செட்டப் தான் வச்சுருப்பேன். எனக்கு அதனால் என்னோடய டெஸ்க்டாப் இங்கே இல்லை, இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த லைட் வந்து எனக்கு அந்த ஒரு டெஸ்க்டாப் வச்சுருக்க ஃபீல் எனக்கு கொடுத்தது. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி. இது எனக்கு அவ்வளோதான். எனக்கு தெரியும் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் மேபி நான் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. நான் இன்னும் ப்ராப்பராக மைக் வாங்கலை. ஸோ என் வாய்ஸும் ப்ராப்பராக கிளியராக இல்லைன்னா அதுக்கும் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் ஒரு ப்ராப்பரான நல்ல மைக் வாங்கிட்டு நான் கண்டிப்பாக நல்ல வீடியோ பெட்டராக போடுறேன். நான் இன்னும் இந்த லைட்டை எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன ஆங்கிளில் யூஸ் பண்ணுறதுலாம் நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் அகைன் யூசேஜ் வீடியோவை பற்றி நான் திருப்பி போடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கப்புறமும் பெட்டரான வீடியோஸ் போடுறதுக்கு அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக, ஹெல்ப்ஃபுல்லாக, மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ. பை.